ஆகும். நான் உண்மையிலேயே தங்களை பாதுகாக்கப் போகின்றேன் ஹரிச்சந்திரரே. நீ என்னை சபதம், குழந்தை, இந்த இரண்டும் தங்கள் முன்புள்ளது. இனி தாங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒரே வழியாகும். நான் ராஜா ஹரிச்சந்திரன், நான் வணங்கும் சூரிய தேவர். இன்றிலிருந்து சனியின் காரணமாக ஹரிச்சந்திரனின் அப்படி நடப்பதினால் சனிக்கு கிடைக்கப் போவதென்ன? பிரம்மதேவா, கால சக்கரத்துடன் அதை தக்க சமயம் வரும்பொழுது சனியும் அறிந்து கொள்வான், நாமும் அறிந்து கொள்வோம். இந்த சபதத்தினால் பிரபஞ்சத்திற்கு கிடைக்கும் படிப்பினையிற்காக மனிதர்கள் என்றும் தங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளார்கள். சரியல்ல சனி, இவ்வளவு எளிதாக நீயும் ஹரிச்சந்திரனும் தப்பிக்கவே இயலாது. நெல் யாகமே இவரால் பாதிக்கப்பட்டது. அந்த தீமை இந்த வாக்கினால் முழுமையடையுமா? அந்த யாகம் என்னுடைய தவறினால் தங்களுக்கு ஏற்பட்ட தீங்கை தங்களுடைய யாகத்தை தொடரலாம். இம்முறை அதைவிட சிறப்பான யாகத்தை செய்யுங்கள். பகுஸ்வர்ண யாகம் செய்யுங்கள். அப்படியெனில் சரி, நான் உன்னிடம் கேட்பதை நீ அர்ப்பணித்தல் அவசியமாகும். நான் தங்களின் கட்டளைப்படி நடக்க தயாராக உள்ளேன். இறக்கப்படுகிறேன். தங்கள் சூரிய வம்ச அரசன் மீதும் அவருடைய மனைவி மீதும் கருணை ஏற்படுகிறது. ராணியோ சாதாரண பெண். தங்கள் குழந்தையை பிரியும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். தங்கள் குழந்தை துன்பப்படுவதை பார்க்க வேண்டும். ஆனால் நம்மால் எதுவும் செய்ய இயலாது தேவா. ஏனெனில்